ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ஜீரோவில் ஃப்ளோரிங் மாப் தாங்க வாங்கியிருக்கு. இது எப்படி இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மைக்ரோ ஃபைபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் பார்த்தோம்ல, அது மாதிரி இன்னொன்று இருக்குது. ஓகேங்க, இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கு வந்து எக்ஸ்டெண்டபிள் ஆகுங்க. இப்போ இது ரெண்டையுமே நம்ம அட்டாச் பண்ணிடலாங்க. இப்போ இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பேஸ்கெட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தாங்க. கம்பியுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த க்ளீன் பண்ணுற கிளாத்து ஒரு வேளை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேறு எதுவும் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கரை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம லிக்விடை தனியாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ட்ரையிங் பேஸ்கெட்டு. இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம், அப்புறம் அன்லாக் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ண கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியில் ஒரு ரப்பர் மூடி கொடுத்துருக்காங்க. இப்போ வீல் பார்த்திங்கன்னா 2 வீலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வீல் ரொட்டேட் ஆகுது, இன்னொரு வீல் வந்து அவ்வளோக்காண்டி ரொட்டேட் ஆகலை. அப்புறம் இந்த பேஸ்கெட்டுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த ஸ்டீல் வந்து அழுக்காயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அழகாக சோப் போட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாங்க. சைடில் வந்து நமக்கு அதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த 2 பக்கம் வந்து அந்த ஆணி மாதிரி இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா போய் ஃபிட் ஆயிடுது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த இது வந்து ஒன்றுக்கு லைட்டாக பிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அதில் ஃபில்லப் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த இதுக்கு நம்ம போடலாம். இப்போ நான் டெமோக்காக நான் கம்மியான தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் லைசாவில் வந்து கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு நம்ம அந்த மாப்பை வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் இது மாதிரி ரொட்டேட் ஆகும். அந்த லாக்கை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம இந்த ட்ரையரில் வச்சு நல்லா ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணுறப்ப நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே நேரத்தில் அந்த லாக்கும் கீழே ரிலீஸாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நம்ம திருப்படியுமே வந்து ஸ்பின்னில் வச்சு நம்ம இன்னொரு தடவை வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை சாய்வாவோ இல்லை நேராவோ வைக்கணும் அப்படின்னா நம்ம காலை வந்து தான் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கு கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம தண்ணியை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு.
இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அமேசானில் வாங்கினதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 1 குறைய 1500. ப்ராடக்ட் ஓகே, பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணுதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.